ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, என் பையனுக்கு வந்து கிருஷ்ணர் கெட்டப் போட போகிறோம். என் பையன் கொஞ்சம் பெரிய பையன்தான், 6th படிக்கிறான். இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு அவன் தானே கிருஷ்ணர், அதனால் வந்து அவனுக்கும் கிருஷ்ணர் கெட்டப் போடலான்னு சொல்லிட்டு போட்டோம். சிம்பிளாக தான் போட்டோம் என் பையனுக்கு. இந்த கெட்டப் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் கிருஷ்ணர்லாம் ரெடி ஆகிட்டாங்களா அப்படின்னு சொல்லியும் கமெண்ட் பண்ணுங்கள். என் 2 குழந்தைங்களுக்குமே வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு உட்கார வச்சோன்னா என்னை எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் நான் என்ன பண்ணாலும் அதை ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்குவாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் பையனுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஐப்ரோலாம் போடும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவன் குழந்தையா இருக்கிறப்போ வந்து நம்ம குழந்தைங்களுக்குலாம் போட்டு விடுவோம்ல, அப்போ போட்டது. அதுக்கப்புறம் இப்போ போடுறப்போ வந்து பார்க்கும்போது எனக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. தம்பிக்கும் வந்து ஐ ஷேடோலாம் போட்டுட்டு அந்த கலர் பொட்டையே எடுத்து அதில் வந்து கிருஷ்ணருக்கு வைக்கிற பொட்டு மாதிரி வச்சுட்டு இந்த கார்னரும் அந்த கார்னரும் மட்டும் ஒரு சர்க்கிள் மாதிரி பொட்டு வச்சேன். பார்க்க சூப்பராக இருந்துச்சு. ஃபைனலாக கிரீடம் வச்சுட்டு புல்லாங்குழலையும் கொடுத்தாச்சு. இது 2 மட்டும் நம்ம கடையில் வாங்கினது. வாங்கிட்டு என் பையனும் ஆசைப்பட்ட மாதிரி அவனும் ரொம்ப ஹாப்பியாகவே இருந்தான். பாப்பாவும் ராதை கெட்டப் போட்டு அவங்களும் ரொம்ப ஹாப்பியாகவே 2 பேரும் விளையாடிட்டே இருந்தாங்க. இந்த மாதிரி குழந்தைங்க வந்து ரொம்ப ஆசைப்பட்டு கேட்குறது இந்த சின்ன சின்ன விஷயங்களாக தான் இருக்கும். அதை நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம அழகாக ரெடி பண்ணி அவங்களே ஹாப்பி பண்ணலாம். அதை பார்க்கும்போது நமக்கும் ரொம்ப சந்தோஷமாகவே இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அந்தந்த ஏஜில் தான் பண்ண முடியும். அதே மாதிரி நாங்களும் பண்ணி எங்கள் கிருஷ்ணரை பார்த்தாச்சு, ராதையையும் பார்த்தாச்சு. ஃபைனலாக எங்கள் கிருஷ்ணர் எப்படி இருக்காருன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா.